வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோலையும் வந்து அடுத்த 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர் வந்து ஒரு பெரிய மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மெசேஜ் படிக்கும்போது வந்து ரொம்ப வந்து சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண வந்துட்டு அதை வந்து டைப் பண்ணி இவ்வளோ பெரிய மெசேஜ் அனுப்புறதுங்கிறதுக்கு வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுத்திருக்கும். அந்த டைமை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க. இவர் வந்து உங்களுடைய மாணவன் நிறையா வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படி இவர் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு பேங்க் நிஃப்டி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அப்படியே வரைஞ்சி இவரும் நான் சொன்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே வந்து ட்ரேடிங் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம். இதை நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து பயிற்சி பண்ண உங்களுக்கு ரொம்ப 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 சுலபமாயிடுங்க. நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் படித்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு வந்து என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் வந்து பயன்படுத்துறதுனால வந்து ஒரு லாட்டுக்கு 100 ரூபாய்க்கு உள்ளே தான் வந்து லாஸ் வந்து அதை ஸ்டாப் லாஸ் வந்து வருது. அதனால் கேபிட்டல் வந்து ரொம்ப பெருசாக வந்து பாதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முக்கியமான விஷயம் அது வந்து சொல்லியிருக்கிறாரு. ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடுங்க. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் ஆரம்ப காலகட்டத்தில் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் எது ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்து ட்ரெண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்து சீக்வன்ஸ் ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே இப்படியே வந்து மேலே போகுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பழகிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் வந்துடும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் மெசேஜ் படித்ததில். அப்புறம் கடைசியாக வந்துட்டு 1 ஹவர் கீழே போய் க்ளோஸ் வச்சா தான் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. சீக்வன்ஸை மறந்துடாதீங்க. ஹையர் ஹை லோயர் லோ, அந்த ஹையர் ஹை லோயர் லோ மட்டும் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்து வராது. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மணி நேரம் என்னுடைய ஒரு வீடியோவும் இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. பார்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் அதை தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வந்து ரொம்ப 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 சுலபமாயிடுங்க. சரி, நம்ம ஸ்டாக்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்துருந்தோங்க. அடுத்து வந்து பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து ஒரு ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிருக்கிறாங்க. ஒரு குட்டி ரேஞ்சில் கன்சால்டேட் ஆகிருக்கிறான். அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணோன்னே கடன்னு 5000லேருந்து 10,000க்கு போயிட்டான். செப்டம்பர் வாக்கில், போன வருஷம் செப்டம்பர் வாக்கில் வந்து பிரேக் ஆகிருக்கிறான் அந்த ரேஞ்சை. போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளார எங்கே வந்துட்டான், 5000 புள்ளிகள் வந்து மேலே வந்துட்டான். சும்மா கண்ணை மூடிட்டு அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கிறான். இந்த ஹையர் சீக்வன்ஸு புல்பேக்கு, ஏன்னா ஒரு மரியாதைக்கானாச்சும் ஒரு புல்பேக் வர வேண்டாமா? ஒரு புல்பேக்கும் வரல, அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கிறான். இந்த இடம் போய்ட்டு கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிருக்கிறான். இது புல்பேக்கெல்லாம் சொல்ல முடியாது, கன்சால்டேட் ஆகிருக்கான். ரொம்ப வேகமாக போகிறோமோ அப்படின்னு இந்த இடத்துல கொஞ்சம் நின்றுக்கிறான். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டான் மறுபடியும். அதனால் பஜாஜ் ஆட்டோ வந்து பயங்கர புலிஷாக இருக்குது. டேயில் வந்துட்டு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்கிறான். வீக்லியில் பார்த்த மாதிரி ரொம்ப வேகமாக ஓடுறோமோ அப்படின்னு அவனுக்கே ஒரு பயம் வந்து நின்றுட்டான். ஒரு இடத்துல நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து பிக்கப் ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் வந்து எங்கே போய் நிற்க போகிறான்னு தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு எந்த புல்பேக்கும் வராமல் போயிட்டே இருக்கிறான். புல்பேக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புல்பேக் வந்தான் அப்படின்னா அந்த சீக்வன்ஸை பார்த்து நம்ம வந்து இதில் வந்து ட்ரேடு கண்டிப்பாக வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டாக் வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா புல்லிஷாகவே போய்கிட்டே இருக்காதுங்க. பேரிஷ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு சிக்னல் தான் இது. இந்த இடத்துல வந்து நின்றுட்டான். இந்த 10,000 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா பஜாஜ் ஆட்டோ. இதெல்லாம் கவனிக்கணுங்க. சார்ட்டையும் பார்க்கணும், ப்ளஸ் லெவல்ஸையும் கொஞ்சம் பார்க்கணும். 10,000 அப்படிங்கிறது ஒரு மேஜிக் நம்பர். அந்த இடம் வந்தோடனே நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஒரு 8,000 இந்த இடத்துல சப்போர்ட்டுன்னு நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
இங்கே வந்து கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சப்போர்ட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க 8500. இந்த 8500லேயே இருந்து ப்ரைஸ் வந்து திடீர்னு 10,000க்கு போகுது. 1500 புள்ளி மேலே போயிருக்குது. 10,000 ரவுண்ட் நம்பர் வருது. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா 10,000 வந்ததுன்னா நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இல்லைனா 9,999 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதாவது கொஞ்சம் முன்னாடி 95 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்வெஸ்டர் வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் ப்ரீவியஸாக 5,000 அந்த மாதிரி எதுனா வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட காசு எப்போவோ வெளியில் வந்திருக்கும். இப்போது மீதி இருக்கிறத லாபத்தை வந்து நீங்கள் இன்னும் வந்து அதை போட்ட காசை எடுத்துக்கிட்டு லாபத்தை அப்படியே ஃப்ளோட்டிங்கில் வந்து விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம், 10,000 15,000 கம்முன்னு வந்து விட்டுறது. அவன் போகிற வரைக்கும் போட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். லோயர் லோ பண்ணானா வேணால் நம்ம ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வீல் ஹோல்டு அப்படின்ட்டு வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது புல்லிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக டெய்லியும் வந்துட்டு, அதாவது இன்றைக்கி ஓப்பன் பண்ணோன்னா மேலே போய்டுவான்ப்பா. 10 ரூபாவில் ஓப்பன் ஆவான், 50 ரூபாவில் நிற்பான். 50 ரூபாவில் ஓப்பன் ஆவான், திரும்ப 100 ரூபாய்க்கு போய்டுவான். 100 ரூபாவில் ஓப்பன் ஆவான், 500 ரூபாய்க்கு போவான். அந்த மாதிரியே போகிறான். இல்லை, கீழே ரிவர்ஸ் வருவான், வந்துட்டு தான் போவான். இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு பையிங் ஜோன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரானோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக் இது. இப்போதைக்கு அப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. மேலே கொஞ்சம் போகிறான்னா ஒரு சின்ன புல் பேக், கொஞ்சம் போகிறான் சின்ன புல் பேக், கொஞ்சம் போகிறான் ஒரு சின்ன புல் பேக். இப்படியே வந்து மேலே 5,000லேருந்து 10,000த்துக்கு போயிட்டான் பஜாஜ் ஆட்டோ. இப்போ 1 ஹவரில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் பேசணும் பார்த்தீங்களா. 1 ஹவரில் எவ்வளோ நாள் வந்து தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக இந்த இடத்துல இருக்கிறான். ஏப்ரல் மாதத்துலேயே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டான். மே, இப்போ வந்து ஜூனில் இருக்கிறோம். நம்ம ஜூனில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறோம். அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ ஒரு நல்லா வந்து கீழே வந்தது, கீழே வந்துட்டு மேலே போயிடுச்சு. எத்தனை பாயிண்ட் வந்து கீழே வந்துருக்குறான், 8,800. 8,800 அப்படிங்கிற லெவல்லேருந்து 10,000க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். சரி, இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொடங்கும்போதெல்லாம் கீழே வரோம். சும்மா இண்டெக்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்குறோங்க. இது வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே இதில் வந்து என்ன நடந்துருக்குது, இந்த ட்ரெண்ட் லைனை போய் தொட்டாலோ இல்லை இதுக்கு பக்கத்தில் போனாலோ ரிவர்சல் ஆகிறான். ரிவர்சல் ஆகி ரொம்பலாம் கீழே வரப்போகிறது இல்லை. ரிவர்சல் ஆகி வரும்போது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் எதனா இருந்ததுன்னா நம்ம ஒரு பை ஒன்று போட்டோன்னா திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு போயிடுவோம். மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. வீக்லியில் பார்த்துட்டோம், டெய்லியில் பார்த்துட்டோம், 4 ஹவர்ஸ்லேயும் பார்த்துட்டோம், எல்லாத்துலேயும் பார்த்துட்டோம். எல்லாத்துலேயும் புல்லிஷாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், செல் பண்ணுறதை விட பை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்போ பை எங்கே பண்ணலாம், நல்லா மேலே போனோன்னா கன்ஃபார்மெண்ட்டாக பை பண்ணுவாங்க. இல்லை, ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வர்றான். அப்போது கீழே நல்லா வந்தான் அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் ஏ பை. சரி, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டைம் வந்து மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்தானா 10ஆம் தேதி கீழே வந்துட்டு என்ன பண்ணால் திங்கக்கிழமை அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்தான். ப்ரீவியஸ் லெவல் இன்னித்த லெவல்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் லெவல் இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த லெவலுக்கு வந்துட்டான். வந்தோடனே நீங்கள் ஒரு பை ட்ரேடு வந்து என்டர் பண்ணுங்க. இதுக்கும் என்ட்ரி எட் எக்ஸிட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. சும்மா ஸ்டாக்கில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ட்ரேடிங்கே வேறு மாதிரி, சும்மா குத்து மதிப்பாக ட்ரேட் பண்ணுறவங்கள பற்றி. இப்போ கீழே வர்றான், கீழே வந்தோடனே இது ஒரு சப்போர்ட்டுன்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணுறீங்க. வை? பிகாஸ் ட்ரெண்ட் லைன் மேலே இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு ப்ரைஸு போயிடும். கீழே எவ்வளோ தூரம் வந்தாலும் மேலே அவ்வளோ தூரம் வந்து போயிடுறான். இன்னும் கூட கொஞ்சம் கீழே வரலாம், பட் ஆனால் மேலே போயிடுவான். ஐ நோ தட். இந்த இடத்துல ஒரு பை பண்ணிட்டீங்க. யூ டுக் ஏ பை அட் திஸ் லெவல். வை? பிகாஸ் திங்கக்கிழமையோடைய லோ இது, அதனால் ஐ எம் டேக்கிங் ஏ பை ட்ரேட். நீங்கள் பை பண்ணோன்னே வழக்கமாக நடக்கிறதா நடந்துருக்குது. பை பண்ணோன்னே ப்ரைஸு அந்த இடத்துலையே அரைக்க ஆரம்பிச்சிட்டான். டேய் மேலே போவியாடா நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னாச்சு, கீழே போயிடுச்சு. அச்சிச்சோ கீழே போயிட்டானே, சரி ஓகே போகட்டும், எப்படியோ ட்ரெண்ட் லைன் தானே போவேன், நான் பார்த்துக்கிறேன்டா, உன்னை இங்கே சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே போனான், திரும்ப அதே லெவலு பிரேக் ஈவன், இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டான். அதாவது சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண மாட்டான். இங்கே போயிட்டு இங்கே வந்தான்ல,
மேலே போய் கீழே சப்போர்ட்டுக்கு வந்தான்ல, மேலே போகும்போது இந்த லெவலில் பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போனான். பட் ஆனால் என்ன பண்ணான், திரும்பவும் வந்து அதே சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் புதுசாக லோ பண்ணிட்டு கீழே போயிட்டு இருக்கான். எப்போ மேலே போவான், எப்போ புதுசாக லோ பண்ணுறது வந்து நிப்பாட்டிட்டு அடுத்து புதுசாக ஹை பண்ணுறவனோ அப்போ தான் போவான். ஹை பண்ணும்போது தான் போவான். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாது. பெரிய பீரிஷ் கேண்டில் பார்த்துட்டீங்களா? நீங்கள் எப்போ ரிவர்சல் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டில் பெருசாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸில் இந்த மாதிரி பியரிஷ் கேண்டில் பெருசாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை எல்லா சார்ட்லேயுமே நான் சொல்கிற மாதிரி இது பஜாஜ் ஆட்டோ அது இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் சொல்கிறத வந்து எல்லா சார்ட்லேயுமே நடக்கிறதா நான் சொல்கிறேன், பொதுவான ஒரு விஷயம். அதனால் ஸ்கிப் பண்ணி ஸ்டாக்கில் வந்து சசி வந்து வீடியோ போட்டிருக்காரு, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. ஐம் ட்ரேடிங் கோல்டு, ஐம் ட்ரேடிங் இப்போ கிரிப்டோ, அதனால் நான் இது பார்க்க தேவையில்லை இந்த வீடியோ. கிரிப்டோவில் வீடியோ போட்டால் நான் பார்ப்பேன், பிகாஸ் நான் அதில் ட்ரேட் பண்ணுறேன். அதில் எதனாச்சும் வந்து கால்ஸ் மாதிரி எதனாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. தப்புங்க. வீடியோ வந்து எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருப்பேன் நான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை எல்லா வீடியோவுமே வந்து நிறைய டைம் எடுக்கும், 250 வீடியோவுக்கு மேலே இருக்குது. அதனால் பொறுமையாக ஒன்று ரெண்டா அப்படியே வந்து பார்த்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு வீடியோ 1 மணி நேரத்தை வீடியோ 40 நிமிஷம் வீடியோ பார்க்குறீங்கன்னா அடுத்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் கவனிங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் வந்தோன்னே மேலே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, லாஸில் இருக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு தெரியும் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா என்னாச்சு, ட்ரெண்ட் லைன் போயிட்டான். உங்கள் ஐடியா என்ன, ட்ரெண்ட் லைன் போனால் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இங்கே என்ன அது கீழெல்லாம் ஆடெல்லாம் பண்ண மாட்டீங்க. புதுசாலாம் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்களா அதோட சரி. என்ட்ரி எக்ஸிட்டுக்கும் இதில் வந்து வேலை இல்லை. ஏன்னா யூஆர் லைக் அன் இன்வெஸ்டர். ஒரு 25லேருந்து 50 லட்ச ரூபா நீங்கள் கேபிட்டல் வச்சுக்கிட்டு இந்த வேலையை ஆரம்பிக்கணும். பஜாஜ் ஆட்டோவில் ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அதோடு விட்டுறணும். இல்லைனா இன்னும் ஒரு ஸ்டாக் ஃப்யூச்சரில் எடுக்கலாம், இல்லை கேஷ் மார்க்கெட்டில் கூட வாங்கலாம், அது உங்களுடைய சௌரியம். அப்போது இதில் வந்து என்ன நடந்திருக்குது, 736 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து ப்ரைஸ் எங்கே போயிருக்கு, 882. 100 புள்ளிக்கு மேலே வந்து மேலே போயிட்டான். 100 புள்ளிக்கு மேலே எப்படி போயிருக்கிறான், சீக்வன்ஸ். அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே மேலே போயிட்டு கீழே அன்னைக்கு லோக்கே வந்திருக்கிறான். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், முதல் நாள் வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகி புல்லிஷாக இவ்வளோ தூரம் மேலே போனோன்னே அவசரப்பட்டு பிரேக் ஆகிறான், மேலே போகிறான், ட்ரெண்டு புல்லிஷ்னு இங்கே போய் வாங்கக்கூடாது. வாப்பா நீ கீழே வரவில்ல, டிஸ்கவுண்ட்டு கொடுப்பா, என்னப்பா ரேட் அதிகமாக இருக்குது, 100 ரூபா சொல்கிற, ஒரு 40 ரூபாய்க்கு தருவியா, அடிக்க வருவானோ. அப்போ நம்ம வந்து ஒரு 60 ரூபாய்க்கு கேட்போம், 60 ரூபா கொடுத்தா வாங்கிக்கிறேன். 60 ரூபா கொடுத்தோன்னா வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் அவன் இன்னும் கூட கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணியிருக்கான். ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கிறான், மேலேருந்து கீழே அதே லெவலுக்கு வந்தான், அங்கேருந்து பிக்கப் ஆகிட்டான். நீங்கள் எதிர்பார்த்த அதே ட்ரெண்ட் லைனுக்கு போயிட்டான். 100-150 புள்ளி கொடுத்துட்டான். ஓகே, இப்போ என்னாச்சு, நியூஸ் ஈவெண்ட் அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க, ஹோல்டு பண்ணாதீங்க. நியூஸ் ஈவெண்ட் அப்போ சொல்கிறேன். அது இப்போ ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல. நாளைக்கு நியூஸ் வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் ரிசல்ட் வருது, நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா எதனா சிக்கலில் மாட்டினாலும் மாட்டிப்பீங்க. அப்போ கூட கேபிட்டல் அதிகமாக இருந்ததுன்னா யூ வில் மேக் கெயின்ஸ் ஃபார் ஷியோர். ட்ரேட் அலாங் வித் த ட்ரெண்டோட ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பிச்சுப்பீங்க. இல்லை சார், நீங்கள் இங்கேருந்து இங்கே போகுதில்ல, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன்லேருந்து கொஞ்சம் கீழே வருதில்ல, நான் இதையும் பிடிக்க போகிறேன், அந்த தப்பை தான் பண்ணக்கூடாது. ஏன், ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்குது, ஏன் கஷ்டப்படணும், கீழே வருவான், டிஸ்கவுண்ட்டு கொடுப்பான், டிஸ்கவுண்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கிங்க. நீங்கள் வாங்கிட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க, திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு போகும்னு எதிர்பார்க்குறீங்க, அது போகுது. அடுத்த நாள் ஓப்பன் ஆகுது, கீழே வருது, ப்ரீவியஸ் டே லோக்கு கரெக்டாக வந்தோன்னா பிக்கப் ஆகி மறுபடியும் ட்ரெண்ட் லைன் போயிட்டான். இது என்ன லெவலு, 795, 800, 800லேருந்து எங்கே போயிட்டான், 930, 100 புள்ளி. பஜாஜ் ஆட்டோவில் சொல்கிறேன், பயங்கர புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு. ஆஸ் எ ட்ரேடராக இல்லை ஸ்கேல்பராக தான் அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து அன்றைக்கி க்ளோஸ் பண்ணுற ஆளுங்க.
நீங்கள் இன்வெஸ்டர் கிடையாது. அன்னன்னைக்கு அப்பப்போ ஒரு 100 அப்படியே தட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க நீங்கள். அந்த மாதிரி ட்ரேடு இதெல்லாமே. அப்போ இது என்ன ஆகுது, மறுபடியும் வந்து மேலே ட்ரெண்ட் லைன்லேருந்து கீழே வருது ப்ரைஸ். கீழே வந்து அடுத்த நாள் ட்ரெண்ட் லைன் கிட்ட ஓப்பன் ஆகி கீழே வந்துச்சு. இங்கேயே அரைச்சி திரும்பவும் வந்து அந்த இடத்துலேருந்து மேலே போட்டோம். இப்போ இது என்ன லெவலு, 830. இங்கே என்ன போச்சு, 930. 100 பாயிண்ட்டு. சரி, ஓகே. அடுத்த நாள் வந்தான் மேலே இங்கேருந்து வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்தானா, சாரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கிறான். அடுத்த நாள் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கிறான். ப்ரீவியஸில் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஐ எம் கோயிங் ஃபார் எ ட்ரேட். பிகாஸ் ட்ரெண்ட் லைனுக்கு போவான் இவன் எப்படியா இருந்தாலும் மேலே தான் போவான். ஓகே ரைட், ஐ எம் கோயிங் ஃபார் எ ட்ரேட், பை. பிகாஸ் ட்ரெண்ட் இஸ் இன் பை, புல்லிஷ். அப்போ என்னாச்சு, ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி திரும்ப வந்து கீழே வந்தான். நோ ப்ராப்ளம். ஏன், அவன் மேலே போவான், ட்ரெண்ட் லைனுக்கு போவான். அப்போ என்ன நடந்துருக்குது, இங்கேருந்து இது என்னது 830 எங்கே போயிருக்கிறான், 990 போயிட்டான். 150 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டான். என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் லோ வரைக்குமே வந்துட்டு பிக்கப் ஆகிட்டான். திரும்பவும் லோ வந்தால் வர முடியல, மேலே போயிட்டான். இந்த ஐக்கும் மேலே போயிட்டு திரும்பவும் வந்து லோக்கு வர முடியல, மேலே போயிட்டான். திரும்பவும் லோக்கு வர முடியல, மேலே போக முடியல அப்படின்னுட்டான். பையிங் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு தள்ளியிருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, பையர்ஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரெண்ட் லைனுக்கே போயிருப்பான். 200 புள்ளி கிடச்சிருக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு பஜாஜ் ஆட்டோவில். ஐடியா புரிஞ்சுதுங்களா? ஒன்றில் 1 ஹவரில் போனீங்க நீங்கள், டேயில் வீக்லியெல்லாம் பார்த்துட்டீங்க ட்ரெண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, பக்கா ஓகே. அப்போது ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுது ப்ரைஸு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை, கீழே வரும்போது ஒரு பையை தட்டி விட்றீங்க, மேலே போகும்போது க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அங்கேருந்து கீழே வந்துடுவான். இங்கே செல்லு பண்ண மாட்டீங்க. ஒய், பிகாஸ் புல்லிஷாரு திடீர்னு பிரேக் ஆகி மேலே போகிறது வாய்ப்பு. இங்கே ஆச்சு பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைனுக்கு வந்தனோ நான் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு செல்லு பண்ணி கீழே வர்றதையும் பிடிக்க போகிறேன், மேலே வர்றதையும் பிடிக்க போகிறேன். வேண்டாம். ஒன்லி கீழேருந்து மேலே போகிறது மட்டும் பிடிச்சா போதும், மேலேருந்து கீழே வர்றது தேவையில்லை, நமக்கு வேணாம். யாரோ பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்கு ப்ரீவியஸாக என்ன நடந்திருக்குது, சப்போர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் போயிருக்கிறான். இதை பார்ப்போமா, சும்மா வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பழகிடுவீங்க. நம்ம வீடியோலாம் பார்க்க பழகிடுவீங்க. பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும், என்னது 1 மணி நேரம் வீடியோவா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா பார்க்க பழகிடுவீங்க. அப்பா 1 மணி நேரம் தான்ப்பா இருக்கும். சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 மணி நேரம் அதுக்குள்ளே ஆகிடுச்சா, இன்னும் கூட வந்து வீடியோ இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா. இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது, இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் உண்மையாக வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது. நான் படித்தாலே அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம பாண்டே அண்ணன் சொல்லுவார், கேமராமேனும் நானும் மட்டும்தான் இருப்போம், 2 பேரும் சேர்ந்து நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் கூட பேசிகிட்டு இருப்போம். ஒரு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி இருந்து பேசுகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் நானும் சிஸ்டம் மட்டும்தான். அங்கே தான் கேமராமேனாக இருப்பாங்க, இங்கே நானும் சிஸ்டம் மட்டும்தான். நான் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஏதோ பெரிய கூட்டத்துக்கு வந்து நான் வந்து கிளாஸ் எடுத்துருக்கிற மாதிரி நினச்சிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போகிறான். எப்படி போகிறான் இதில் பாருங்கள், சீக்வன்ஸ் 5 மினிட்ஸில். ஸ்டாக்ஸில் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் ஆகும். சில ஸ்டாக்ஸ்லாம் ஏன்டா வந்து 5 மினிட்ஸில் பார்க்குறோம் அப்படின்னு இருக்கும் அந்த சார்ட்லாம். அதிலலாம் நீங்கள் ட்ரையே பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஆட்டோன்னு இல்லை, இந்த மாதிரி நல்லா வந்து 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து ட்ரேடு வந்து கிடைக்கும். இதில் எல்லாமே வந்து சீக்வன்ஸாக போயிருக்கிறான் பார்த்தீங்களா, மேலேருந்து பொறுமையாக அப்படியே கீழே வரைக்கும் வந்திருக்காங்க. ட்ரெண்டு வந்து பையில் இருக்குது. ட்ரெண்டு பையில் இருக்கிறதுனால நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து லோயர் லோ பண்ணிக்கிட்டே கீழே வரைக்கும் வந்தானா, இதை எப்படி இருந்தாலும் கட் பண்ண தானே போகிறான். இந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்த தடவை வந்து கொஞ்சம் ஃபால் கம்மியாக இருக்குது, அடுத்த தடவை இன்னும் கம்மியாக இருக்குது, அடுத்த தடவை இன்னும் கூட ஒரே ஒரு பெரிய கேண்டல். பார்த்தீங்களா, நம்ம ஏற்கனவே இது பார்த்தோமா,
ஒரு ஸ்விங் ஆகிட்டு ஒரு சீக்வன்ஸில் ப்ரைஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரு பெரிய கேண்டில் வரும், ஃபாலோடு பை க்ரீன் கேண்டில். அதுக்கப்புறம் அதை கட் பண்ண மாட்டான், மேலே போய்டுவோம். மேலேயும் அதே மாதிரி தான், லாஸ்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் பெருசாக வரும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் போக மாட்டான், அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி கீழே வந்துடுவான். என்ன பண்ணியிருக்கான், லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ குரூப்பில் டூப்பு. அங்கே வந்தோன்னே என்ன பண்ணான், அப்படியே இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமாக நின்றுருக்குறான் பாருங்கள். நின்றுட்டு இன்னும் கீழே வந்துருக்குறான், இன்னும் கீழே பெரிய கேண்டில் ஃபாலோடு பை க்ரீன் கேண்டில். அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிட்டான். மேலே போயிட்டு இந்த தடவை வந்து சீக்வன்ஸ் வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்கல, ஒரே அடியாக மேலே போயிட்டு என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படின்ட்டு திரும்ப வந்து கீழே சீக்வன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணனா. பட் ஆனால் இ ரீச் டு த டாப். இங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து 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 போயிருக்கான் பாருங்கள், 8900 900. இங்கேயும் அதே 100 பாயிண்ட் பாரபட்சம் இல்லாமல் கொடுத்துருக்குறான். பஜாஜ் ஆட்டோ என்ன பண்ணியிருக்கான், மேலே போனோன்னே சீக்வன்ஸை திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். பொறுமையாக அப்படியே மேலே கீழே ஜாலியாக ஊஞ்சல் விளையாட்டு தான். ஒரு தடவை அப்படி போகிறது, ஒரு தடவை இப்படி வர்றது, இப்படியே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்தான், ட்ரெண்ட் லைன்லேருந்து திரும்பவும் ஊஞ்சல் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டான், மேலே போயிட்டான். மேலே போனவன் திரும்ப என்ன பண்ணியிருக்கான், திரும்பவும் ட்ரெண்ட் லைனுக்கு தான் வந்திருக்கிறான். திரும்பவும் வந்து வந்துட்டு மறுபடியும் வந்து திரும்பவும் வந்து அதுக்கப்புறம் வந்து மேலே வரைக்கும் போயிருக்கு. 8900 9500. இந்த தடவை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போயிட்டான். அடுத்த லெவல் போனால் தான் இந்த மாதிரி வந்து போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், நியூஸ் டைமில் வந்துட்டு கண்ணாப்பின்னான்னு ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம பாட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோவில் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்து டெய்லி 100, நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், டெய்லியும் வந்துட்டு ஒரு 100 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கான் பஜாஜ் ஆட்டோ. சரி, ஓகே, இது நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் போல். அதானி ஸ்டாக்ஸ் அத்தனையும் ஒரு அலசல் அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டேங்க. ஒரு 2000 பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் 2000 2500 பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதானியில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே எடுத்து ஒரு அனாலிசிஸ். ஏன் அப்படின்னா, அதானி வந்து அந்த நியூஸ் வந்தப்போ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, கம்பெனியில் அலிகேஷன் நியூஸ் வரும்போது வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துருச்சு. இந்த மாதிரி மொத்தமாக கீழே வரும்போது வந்து ஆஸ் எ ட்ரேடர் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, எப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு நின்று விளையாட ஆரம்பிக்கிறானோ அங்கேருந்து வந்து இந்த ஃபாலோ அப்சர்வ் பண்ணிடுவான். எப்படி பேங்க் நிஃப்டியில் எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ எப்படி ஒரு பெரிய ஃபாலோ ஆச்சோ, அந்த ஃபாலோ உடனே வந்து 4 நாளில் அப்சர்வ் பண்ணான் பார்த்தீங்களா, ஒரு வாரத்தில் 10 நாளில் அப்சர்வ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பெரிய ஃபாலோ அப்சர்வ் பண்ணிவிடுவான். அன்லஸ் அன்டில் அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. ஸோ விழுந்தோன்னா அந்த கம்பெனிலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருது, அந்த கம்பெனி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பெரிய ஃபாலில் இந்த லாஸ்ட்னால அந்த கம்பெனிக்கு உண்மையாலுமே பாதிப்பு இருக்குதா, அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூஸ் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வேட்டை. ஒன்ஸ் மேலே போய் கீழே வந்தானா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபாலாக இருக்குல்ல, பூமாலை மேலே போயிட்டு கீழே வந்துருக்குறான், வீக்லியில் பார்க்குறேங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போயிட்டு இந்த லெவல் ப்ரீவியஸாக இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்க, இதை கட் பண்ணி மேலே போனால் தானே மேலே போவான். கட் பண்ணி மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, கட் பண்ணும்போது எவ்வளோ வால்யூமோடு போயிருக்கான் பாருங்கள். அப்போ கீழே வந்துட்டு அதே லெவல் திரும்பவும் மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணி மேலே போகணுமா, மேலே போகும்போது வால்யூமோடு போயிருக்கானா, திரும்ப வந்து அதே லெவல் பிடிச்சிக்கிட்டானா. எலெக்ஷன் அப்போ கூட கீழே வந்தான், அதே லெவலுக்கு தான் வந்தான், வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டான். இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இந்த ஹைக்கு போயிடுவான்னு எதிர்பார்க்கலாம். ஆல் டைம் ஹைக்கே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, போயிட்டே தான் இருக்கிறான். யாரோ 1-2 பேர் வந்து கமெண்ட்டு நான் படித்தேன், அதான் நீ வந்து சூப்பராக வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படி. எப்போது நம்ம பண்ணணும்னா ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது பண்ணணும், கீழே வந்தானா மேலே போவோம் அப்படின்னு. கரெக்டாக கீழே வந்தான் 2800, 2800லேருந்து எங்கே வரைக்கும் போனான், 3400 வரைக்கும் போனான். கிட்டத்தட்ட 500-600 பாயிண்ட் வந்து மேலே போனான். அதுக்கப்புறமா வந்து ஒரு கமெண்ட்டில் ஒரு நண்பர் வந்து அந்த மாதிரி மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தார், சூப்பருங்க அப்படின்ட்டு. இதை வந்து நீங்களே பண்ணலாம், ஒன்றுமே இல்லை, ஐடியா தான், அவ்வளோதான். இது இந்த லெவலுக்கு வந்தது,
திரும்பவும் வந்து அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டான், திரும்பவும் வந்து இதே லெவலு அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டான். இப்போ மேலே போயிட்டு இருக்கான். இன்னும் கூட மேலே ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதானி ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இது ஃபண்டமெண்டல் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை, சார்ட்டை பார்த்தாலே சொல்லிட்டு போயிடலாம். இல்லை டேயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, டேயில் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து போட்டோங்க. ஃபஸ்ட்டு சேனல் வந்து பழைய அனாலிசிஸில் சேனல் போட்டுட்டு இந்த சேனலுக்குள்ளார இப்படி வந்து ஸ்மூத்தாக வந்து போயிட்டு இருந்தது ப்ரைஸு. ஆனால் என்னாச்சு, அந்த சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்தது. சேனலை பிரேக் பண்ணி கீழே வந்தது அப்படின்னாலே அடுத்து வந்து நம்ம பேட்டர்ன் அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேட்டர்ன் என்னது, மேலே கீழே மேலே கீழே. ட்ரெண்ட் லைன் போனான்னா கீழே சப்போர்ட்டுக்கு வந்துடுவான், ட்ரெண்ட் லைன் போனான்னா கீழே சப்போர்ட்டுக்கு வந்துடுவான், கீழே சப்போர்ட்டுக்கு வந்தானா ட்ரெண்ட் லைனுக்கும் போயிடுவான். ஸோ திரும்ப வந்து கிடச்சிதுங்களா. இதெல்லாம் என்ன நடுவில் எங்கேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு யோசிக்க கூட யோசிக்காதீங்க. டெய்லி வாங்க அதான் நீங்கள் திறந்து பாருங்கள். இல்லைனா இந்த இடத்துல ஒரு அலர்ட்டை செட் பண்ணுறேங்க, ஆட் அலர்ட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அது பாட்டுக்கு இங்கே வரும்போது உங்களுக்கு மெசேஜ் வர்ற மாதிரி வரும், இல்லைனா இதில் வந்து சவுண்டு வரும், இல்லைனா பாப்பப் வரும். நெக்ஸ்ட் டைம் அதானியோடைய ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுன்னா எதுக்கு அலாரம் செட் பண்ணுறீங்க, பை பண்ணுறதுக்கு. வந்ததுன்னா யூஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். அழகாக வந்துட்டு மேலே போயிட்டான், ப்ரீவியஸ் லோக்கே வந்திருக்கிறான். நியூஸ் அப்போ வந்து நியூஸில் வரும்போது எவ்வளோ ஷார்ப்பாக அந்த ப்ரீவியஸ் லோக்கு வந்திருக்கிறான் பாருங்கள். போனாலும் வந்து இதை தாண்ட மாட்டான், ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போக மாட்டான். ஸோ இதெல்லாம் வந்து அருமையான ட்ரேட்ஸுங்க. இந்த மாதிரி ட்ரேடெலாம் வந்து எப்போவுமே வந்து விட்றாதீங்க. அது வந்து அதான் 2000 பேர் தான் ரீச் ஆகிருந்தது. அந்த 2000 பேரில் யாரெல்லாம் வந்து அந்த ட்ரேட்லாம் எடுத்தீங்கன்னு தெரில. யாராவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே கொஞ்சம் இந்த மாதிரி அனாலிசிஸ்லாம் பண்ணி அடுத்தடுத்து வந்து நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காம நீங்களே சொந்தமாக அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஒரே நோக்கம். அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது 1 ஹவரில் வந்துட்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். டெய்லியே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா மேலே ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்காவாக டெய்லியே வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம வந்து என்ன நடக்குது அப்படின்னு, இதை வந்து ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, கீழே வரைக்கும் வந்தால் அந்த எலெக்ஷன் அப்போ கீழே வந்ததில் எல்லா ஸ்டாக்லையுமே என்ன நடந்திருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் மேலே போயிருக்கிறான். மேலே போனவன் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கன்சால்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரே இடத்துல அப்படியே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதிலலாம் வந்து நீங்கள் இதை வந்து சப்போர்ட் லெவல், சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா மேலே போயிட்டு இருக்கான், சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா மேலே போயிட்டு இருக்கான், அவ்வளோதான். இதெல்லாம் நான் ப்ரீவியஸ் சார்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பஜாஜ் ஆட்டோ அது எப்படி இருந்தது, இது எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா கடமையான கடையை திறந்து வச்சு சும்மா இருக்குமா. 5 மினிட்ஸை பார்த்தோன்னா இப்படி இருக்கும். இதில் என்னத்தை ட்ரேடு எடுக்கிறது, நம்ம சீக்வன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பான். இந்த லோ பண்ணியிருக்கான், அடுத்த லோ பண்ணியிருக்கான், அடுத்த லோ அப்படியே போகிறான். பட் ஆனால் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, இது ஏதோ அந்த பார்கோடு பண்ண மாதிரி இருக்குது. அதனால் 5 மினிட்ஸுக்கு இந்த சார்ட் வந்து ஒத்து வராது. 1 ஹவரோடு நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஸோ இவ்வளோ தான் ஐடியா. அதானி வந்து மேலே போயிட்டு இருக்கான், இன்னும் ஹைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக வந்து ட்ரேடு வந்து அமைஞ்சிருக்கும். சரி வாங்க, அடுத்து வந்து ரிலையன்ஸ், 3வது ஸ்டாக். நம்ம இந்த வீடியோவில் 5 இது வந்து பார்த்துருவாங்க. இது வந்து வீக்லி ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய கன்சால்டேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கிறான். இந்த கன்சால்டேஷனை பிரேக் அவுட் ஆகி மேலே போகும்போது நல்ல வால்யூமோட இன்னும் சூப்பராக வந்து மேலே போகணும். பட் ஆனால் திரும்ப ஒரு கன்சால்டேஷனை ஆரம்பிச்சிருக்கிறான். எனக்கு என்னமோ இதிலேருந்து வந்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். கோல்டு இதே மாதிரி தான் நடந்தது. ஒரு பெரிய கன்சால்டேஷன் ரேஞ்சில் ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன்லேருந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டியாக கன்சல்டேட் பண்ணால், அதுக்கப்புறம் நல்ல வேகமாக இன்னும் நல்ல வேகமாக வந்து மேலே போனான். சேம் அதே வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். பார்க்குறதுக்கு சொல்கிறோம். இது என்ன பண்ணுறான், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரான். மேலே போகும்போது என்ன பண்ணுறான், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறான்.
இது வந்து குரூப்பில் டூப்பு, அது அங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அதை மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ கன்சல்டேஷனில் இருக்கிற வரைக்கும் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டே இருந்தால் இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் நடக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் நிறையா சார்ட்ஸ்லாம் பார்த்துக்கிங்க. நான் ட்ரேட் பண்ணல, ஆனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டில் எப்படி வந்து பிரேக் அவுட் ஆனால் அப்படின்னு இதை பார்த்தோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நடந்துருக்கு. ஹெச்டிஎஃப்சியில் அதே மாதிரி வந்து உள்ளக்குள்ளே தான் இருக்கான், அவன் இன்னும் பிரேக் ஆகலை. ஹெச்டிஎஃப்சி பிரேக் ஆனான்னா இதே மாதிரி போவான். சரி, ஓகே. வீக்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரைஸு கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கே போயிட்டான். திரும்பவும் கீழே வந்தானா பை பண்ணலாம். இங்கெல்லாம் பையை ட்ரை பண்ண வேணாம், செல்லும் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால செல்லு ட்ரை பண்ணுறது தேவையில்லாத வேலை. கீழே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து கீழே வந்தானா பை வேணால் ட்ரை பண்ணலாம். திரும்ப இந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இப்போது வேறு என்ன பண்ணலாம், இது வந்து நம்ம ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் போகுதா அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேசும்போது இது வந்து பேரலல் சேனல் பேட்டர்னில் போகல, இது வந்து பேட்டர்னை மாறிடுச்சு. பேட்டர்ன் வந்து இப்படி போகுது, மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே போகணும், போயிருக்குது. ரிஜெக்ட் ஆனானா கீழே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகக்கூடாது. 3 டச்சு தான், 4 டச்சே ஆகிடுச்சு. அதனால் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. புல்லிஷாக இருக்குது ப்ரைஸ். மொத்தம் செல்லுக்கான வாய்ப்பு இல்லை, ரெசிஸ்டன்ஸ் தானே. இங்கே வந்தானா, நான் இந்த இடத்துல வந்தானா கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல என்ட்ரி எட் எக்ஸிட் நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறேன். இன்னும் நீங்கள் வந்துட்டு ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரி எட் எக்ஸிட்லாம் எடுக்கணும். இந்த என்ட்ரி எட் எக்ஸிட் எங்கே எடுக்கணும், இங்கே எடுக்கணும். ஏன், ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால சப்போர்ட்டுக்கு வரும்போது என்ட்ரி எட் எக்ஸிட் எடுத்திங்கன்னா நல்லா வேலை செய்யும். ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால என்ட்ரி எட் எக்ஸிட் நான் மேலே எடுக்கிறேன், அதுவும் வந்து 1 2 3 தடவைக்கு வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறமா வரும்போது நான் எடுப்பேன்னா மாட்டிப்பீங்க. நல்லா வால்யூம் கேதர் பண்ணி கூட இங்கே போய் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மேலே போய் கூட நிற்பான். அதனால் ஆல்வேஸ் சேஃப் ட்ரேடிங். கீழே வரும்போது பை பண்ணலாம். நீங்கள் தப்பாகவே பை பண்ணிட்டீங்கனாலும் இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்ததுக்கப்புறம் கீழே இவ்வளோ தூரம் போயிருக்கிறான், கவலையே பட தேவையில்லை. பிகாஸ் price will recover and come back to this resistance for sure. பிகாஸ் இந்த பேட்டர்னை 500 தடவை நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நானே கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை இந்த பேட்டர்ன் என்னுடைய வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த 250 வீடியோலையே 50 தடவை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், 100 தடவை இருக்கும். இந்த பேட்டர்னை நான் அத்தனை தடவை காமிச்சிருக்கேன். இது மோஸ்ட் வாண்டட் பேட்டர்ன் இன் ட்ரேடிங்னா இதுதான். ஒன்று இப்படி வரும், இல்லைனா அப்படியே உல்ட்டா சப்போர்ட்டுக்கு வரும். மேலே ட்ரெண்ட் லைன் போட்டிருப்பீங்க, சப்போர்ட்டு கீழே இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை காமிச்சிருப்பேன். நீங்கள் இன்னொரு 400 தடவை பார்த்தீங்கன்னா போதும். அப்புறம் தயவுசெய்து எத்தனாவது தடவை பிரேக் ஆகும்னு கேட்கவே கேட்காதீங்க, அதுதான் உங்கள் வேலை. எப்படி வந்து கீழே வரைக்கும் வர்றான், ப்ரீவியஸ் லோவிலேருந்து அடுத்து கொஞ்சம் லோ வந்திருக்கான், அடுத்து கொஞ்சம் லோ வந்திருக்கிறான், இது எப்போ போய் பிரேக் ஆகிறான் அப்படிங்கிறத நீங்கள் 500 தடவை பார்த்துறீங்க அப்படின்னா அப்புறம் இந்த இடத்துல நடக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க பிரேக் ஆவானா. பிரேக் ஆவானா அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்காக. உங்கள் ட்ரேடு பை ட்ரேடு இங்கே கிடையாது, இங்கே தான். இங்கே எடுக்கிறதுனால இந்த தடவை போய் பிரேக் ஆவானா மாட்டானான்னு உங்களுக்கு அந்த சந்தேகம் தேவையில்லை. ப்ரீவியஸ் லோவில் உங்களுடைய ஸ்டாப்பை வந்து ப்ராஃபிட்டில் வந்து நவுத்திக்கிட்டே கூட நீங்கள் வர்ற மாதிரி இருந்தால் வரலாம். பிரேக் ஆனோன்னா நீங்கள் அதை கூட அப்படியே வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. ஆனால் தயவுசெய்து பிரேக் ஆக போகிறான் அப்படின்ட்டு இங்கே போய் பை ட்ரேடு எடுக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட் வரும்போது நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ரிலையன்ஸு டெய்லியிலேருந்து 4 ஹவர் சார்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது. 4 ஹவர் சார்ட்லேயும் வந்து நீங்கள் அதே ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான், ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸில் இதுதான் வந்து பீக். இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். அப்போ அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை எலெக்ஷன் அப்போ வந்து டச் பண்ணுச்சு முதல் நாள். அங்கேருந்து வந்து எங்கே வந்துட்டான், கீழே நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான். ட்ரெண்ட் லைன்லேருந்து இங்கேருந்து இந்த ஃபாலை வந்து அப்சர்வ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா. 2700லேருந்து 3000க்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். 3000லேருந்து 2700 போயிட்டு 2700லேருந்து 3000க்கு திரும்ப வந்துடும். அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா.
அதான் இந்த குயிக் ஃபால் எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து லாபம் தான். அப்போ இந்த பேட்டர்னை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செகண்டு இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி இழுத்துட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் 1 2 ஓஹோ இந்த பேட்டர்ன் வந்து வரப்போகுது, நான் இந்த இடத்துக்கு வந்ததுன்னா இந்த லோக்கு கொஞ்சம் கீழே வந்ததுன்னா நான் பை பண்ணுவேன். எதுக்காக? இந்த பை வந்து கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நான் சீக்வன்ஸுக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த இடத்துல இப்படி வந்தால் பை பண்ண மாட்டேன், இப்படி வந்தால் பை பண்ண மாட்டேன், இப்படி திரும்பவும் வந்து கீழே வரும்போது இந்த இடத்த விடவே இல்லை பாருங்கள். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி நேரமாக 2 நாளைக்கு மேலே வந்துட்டு இந்த இடத்துலையே நின்று இருக்க ப்ரைஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். இங்கே போனால் என்னவான்? ரிஜெக்ட் ஆவான். ரிஜெக்ட் ஆகிட்டானா? இங்கே போனான்னா என்ன பண்ணுவான்? ரிஜெக்ட் ஆவான். ரிஜெக்ட் ஆகிட்டானா? இங்கே வந்தானே நீங்கள் என்ன பண்ணலாம்? பை பண்ணலாம். பை பண்ணிடலாம். இந்த லெவல்லையே பை பண்ணிடலாம். ஏன்னா இந்த தடவைலாம் வந்துட்டு அவன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவான்லாம் சொல்ல முடியாது. ப்ரீவியஸாகவே நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணியிருந்தீங்கன்னா மேலே போயிருந்துடும். 2700லேருந்து 3000 300 புள்ளிகள் ரிலையன்ஸ். இந்த பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் ஈஸி. அப்போது 1 ஹவரில் நிறைய ஏதோ அனலைஸ்லாம் பண்ணி சொல்லியிருப்போம் போல். ஓகே, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். 1 ஹவர்லேயும் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. 4 ஹவர்ஸில் பார்த்தது அதே தான். பட் ஆனால் அந்த ரிவர்சல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வந்து இன்னும் கூட கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே வந்து ஒரு கேண்டில் 2 கேண்டலில் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். அப்போ இது வந்து என்னது? இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணானா தான் மேலே போவான். அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னா எப்படி வால்யூமோட மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? ஏன்? ப்ரீவியஸாக ஃபாலோ ஆகும்போது இதுதான் வந்து இந்த இடத்துலலாம் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அப்போ அதுதான் லெவலு. இந்த லெவலுக்குள்ளார வந்தானாலே ரிஜெக்ட் ஆவான். ரிஜெக்ட் ஆனானா வால்யூம் பிரேக் ஆகிட்டானா? இல்லை என்ன தெரிஞ்சுது உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நான் வந்து சொல்லி கொடுத்தனே. அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் சொல்லி பாருங்கள் மனசில். சொல்லிவிட்டு ஆனால் நேர்மையாக இருங்க, உங்களுக்கு உண்மையாக இருங்க. பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், மேலேருந்து கீழே வந்துட்டு மேலே போயிட்டு கீழே ப்ரீவியஸ் லோலையே அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துட்டு மேலே வந்தானா கதவை திறக்கவும். திறக்கலையா? மறுபடியும் கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான்? ப்ரீவியஸ் லோக்கு வரல, திரும்பவும் ஃபுல் வால்யூமோட மேலே போயிருக்கிறான். கதவை திறக்கவும். இந்த தடவை என்ன பண்ணான்? இந்த ஹைக்கும் கொஞ்சம் மேலே போயிட்டான். பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து திரும்பவும் 2 அடி வச்சு கீழே அமுச்சிட்டாங்க. எங்கே வந்திருக்கிறான்? கீழே வரவே இல்லை, இங்கேயே நிற்கிறான். ஒரே மேலே வரைக்கும் போயிட்டான். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கதையாக வந்து நீங்கள் ஒரு தடவையும் வந்து இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா காமெடியாகவும் ஒருத்தர் வந்து காமெடியாகவும் நீங்கள் சொல்லி தர்றீங்கண்ணா அப்படின்னு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரிலாம் சொல்லும்போது உங்களுக்கு மனசில் வந்து அப்படியே பதிஞ்சிடும். கதவை திற, அது ரெசிஸ்டன்ஸுன்னு சொன்னோன்னா புரியாது. ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லாரும் சொல்கிற வார்த்தை. இந்த இடத்துக்கு வந்தால் கதவை திற அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து அதை வந்து மைண்டில் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணிடுவீங்க. சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இங்கேயும் தான் அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறான். அதே லெவலுக்கு தான் போயிருக்கிறான். பட் ஆனால் கீழே அங்கேயும் சேம் லெவலு. ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகிட்டே வந்துருக்கிறானா. மேலே போல பாருங்க, போகாமலே கீழே வந்தானா பிரேக் ஆகி கீழே போயிட்டான். கரெக்டாக மேலே வந்தான், கரெக்டாக மேலே வரல. வராமல் கீழே வரும்போது இங்கே வந்து பை பண்ணி இன்னும் மேலே போவான்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணியிருக்கான்? கீழே இன்னும் வந்திருக்கிறான். இதையே நீங்கள் 4 ஹவர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு எதுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்காக தான். இப்போ நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னன்னே புரிஞ்சிருக்காது. பட் ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போது ப்ரைஸ் இஸ் கோயிங் டு டச் திஸ் ட்ரெண்ட் லைன் ஃபார் ஷுர். அட்லீஸ்ட் இது வரைக்கும் போனால் கூட திரும்பவும் கீழே வரும்போது திரும்பவும் வந்து கீழே வந்துடுவான்.
பட் ஆனால் இந்த டைம் ஃப்ரேம்லேயே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து புரியாது. அதாவது 1 ஹவர் டைம்லேயே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்த மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது மேலே போகுமா கீழே போகுமா, மேலே டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் கீழே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு பேட்டர்னு, இந்த பேட்டர்னுக்கு வந்துட்டு மேலே போவோம். அதனால் டைம் ஃப்ரேம் வந்து ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கன்சல்டேட் ஆகிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் நீங்கள் 4 ஹவர் போங்க, இல்லை டெய்லி போங்க. போனீங்கன்னா பேட்டர்ன் மாட்டிக்கும், ட்ரெண்ட் லைன் மாட்டிக்கும். அப்போது இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் எ பை ட்ரேட், ஐதர் செல் ட்ரேட். ரெண்டுமே எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துலேருந்து ஒருவேளை கீழேயும் வரலாம், இல்லை மேலே கீழே போனான்னா. அதனால் லெட் him கம் டு திஸ் ட்ரெண்ட் லைன். இங்கே வரும்போது ஐ நோ ஃபார் ஷுர் மேலே போயிடுவோம் அப்படின்னு. அப்போது நீங்கள் இதுக்காக காத்திருந்து இதில் நீங்கள் வந்து அலர்ட்டை செட் பண்ணி வச்சுட்டு காசு பணம் வந்து நிறையா வச்சுக்கிட்டு, அதான் அக்கௌண்ட்டில் சொல்கிறேன், டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ட்ரேடில் வந்து தாராளமாக வந்து எடுக்கலாம். நீங்கள் எந்த இண்டிகேட்டர் பின்னாடியும் போக தேவையில்லை, யாருக்கிட்டும் கால்ஸ் வாங்க தேவையில்லை. அது எல்லாமே நீங்கள் வந்து சோம்பேறித்தனத்தை தான் குறிக்குது. என்னடா இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஆமாம், சோம்பேறித்தனம் தான். யாராச்சும் வந்து சொல்லி தருவாங்க, அதை வச்சு நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். எப்படி பண்ண முடியும்? விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்லேயே உட்காந்துருக்கிறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, நல்லா படிக்கிற பையன் முன்னாடி உங்கள் டேபிளுக்கு முன்னாடியே தான் இருப்பான். அவன் பாட்டுக்கு அவன் எழுதிட்டே இருப்பான். அவனுக்கு விஷயம் தெரியும், அதனால் எழுதிட்டே இருப்பான். நமக்கு ஒன்றுமே, அவன் காமிச்சா தான் நீங்கள் எழுத முடியும். அதுவும் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களாலாம் தெரியாது. ஏன்னா அவன் வந்து ஃபுல்லாக வந்து எழுதியிருப்பான். அவனை பார்த்து நீங்கள் எப்படி காப்பி பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண போகிறீங்க? கொஞ்சம் படிச்சிங்கன்னா நீங்களே சொந்தமாக வந்து எழுதிடலாமா எக்ஸாமை? ஏதோ 1-2 தெரியலனா ஏதோ கேட்டுக்கலாம், அவ்வளோதான். மொத்த எக்ஸாமையும் நீங்கள் பார்த்து தான் எழுதணுன்னா கஷ்டம். அதே தான் இங்கேயும் நடக்குது. மொத்த ட்ரேடிங்கையும் நீங்கள் யாராச்சும் கால் கொடுப்பாங்க, நம்ம வந்து ட்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப நாளைக்கு நினைக்காது. சரி, ஓகே. ரிலையன்ஸு என்னெல்லாம் பார்த்தோம்? பஜாஜ் ஆட்டோ, அதானி, ரிலையன்ஸு. ஐயோ, டைம் நிறையா இருக்குமோ? டைம் எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரில. சரி, சிப்லா மட்டும் பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிடுவோம். அடேங்கப்பா, சிப்லா பாருங்கள். இப்போ தான் நான் இதை வந்து சொன்னேன்னா உல்ட்டாவாக வரும்னு சொன்னேன்னா, சேம் பேட்டர்னா. அங்கே என்ன நடந்தது? ஆண்டவா, இங்கே என்ன நடந்தது? நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? டெய்லியில் மேலே ரெசிஸ்டன்ஸ் போகுது, கீழே ட்ரெண்ட் லைன் வருது, ரெசிஸ்டன்ஸ் போகுது, ட்ரெண்ட் லைன் வருது, ரெசிஸ்டன்ஸ் போகுது, ட்ரெண்ட் லைன் வருது. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது? அப்படியே உல்ட்டா. சப்போர்ட்டுக்கு வருது, ட்ரெண்ட் லைன் போகுது, சப்போர்ட்டுக்கு வருது, ட்ரெண்ட் லைன் போகுது. அப்புறம் சப்போர்ட்டுக்கு வரல, பிரேக் ஆகி பேட்டர்ன் பிரேக் ஆகி மேலே போயிடுச்சு. நல்ல புல்லிஷாக இருக்குது. நான் இங்கே ட்ரெண்ட் லைன் வந்ததுன்னா எனக்கு தெரியும் சார், இங்கே வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் வரும், ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேட். எடுத்தீங்களா? மேலே வரைக்கும் போச்சா? சார் எனக்கு தெரியும் ட்ரெண்ட் லைனில் வந்ததுன்னா செல் பண்ணலாம், செல் பண்ணனா ப்ரைஸ் இங்கே வரும். வந்துதா? அதனால தான் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்கிறது. ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. எப்போவுமே ட்ரெண்டு அப்பில் இருக்குதா, ரிஸ்க்கே எடுக்காதீங்க. கீழே வந்தால் பை பண்ணுவேன், பையை ஹோல்ட் பண்ணிப்பேன். எத்தனை தடவை? 1 2 3 4 பிரேக் ஆகிட்டான். 1 2 3 4 தடவை வரவே இல்லை, வராமலே 4 தடவை பிரேக் ஆகி மேலே போயிட்டான். அதனால தான் இந்த ரிஸ்க்கை எப்போவுமே எடுக்காதீங்கன்னு சொல்லுவோம். பட் லெட் him கம் டு தி சப்போர்ட். இதை டெய்லி என்னால் பார்க்க முடியல அப்படின்னா அதுதான் அந்த சோம்பேறித்தனத்தை வந்து போக்குறது தான் இவன் வந்து அலர்ட்டை வச்சுருக்கிறான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அலர்ட், ஆட் அலர்ட்டுன்னா அலர்ட் வந்துடும். சிப்லா வந்து டெய்லியும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அலர்ட்டை மட்டும் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சிப்லாவோட ப்ரைஸ் இங்கே வரும்போது அவனே அலர்ட் கொடுப்பான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி தேவைன்னா நம்ம வந்து இதில் ஒரு ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து ரிலையன்ஸில் ஒரு ட்ரேடு வச்சுருக்கேன், அதானியில் ஒன்று வச்சுருக்கேன், பஜாஜில் ஆட்டோவில் ஒன்று வச்சுருக்கேன், பஜாஜ் ஃபினான்ஸில் ஒன்று வச்சுருக்கிறேன். எப்போ உங்கள் கேபிட்டல் எவ்வளோப்பா? கேபிட்டலு 1 லட்சம் தான். இந்த வேலை பண்ணவே பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க, நல்ல கேபிட்டல் வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 25 லட்சத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 ஸ்டாக் எடுங்க போதும். ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பஜாஜ் ஆட்டோலாம் பார்த்தா பார்த்தீங்களா, அவன் படகு டெய்லியும் 100, இந்த அப்படி 100, இந்த அப்படி 100ன்னு 100 புள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்.
அந்த மாதிரி ஸ்டாக் எடுத்துக்கலாம். இல்லை ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். சப்போர்ட் வந்தோன்னா மேலே போகிறான், ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறான். சிப்லா சப்போர்ட்டுக்கு வந்துட்டு மேலே போயிடுறான். 880 மேலே எங்கே வரைக்கும் இப்போ போய் நிற்கிறாப்புல 1600 800 புள்ளி மேலே போயிருக்காப்புல. ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பித்து மே போன வருஷம் ஏப்ரலா ஒரு வருஷம் ஆயிடுச்சு வீக்லியில். ஸோ அது பார்க்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, இதெல்லாம் மனசில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் பாட லாபத்தை சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாம். யாரையும் நம்ப தேவையில்லை. என் வீடியோவே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்லாம் அவசியமே இல்லை. ஓரளவுக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் எதுக்கு என்ன பார்க்க போகிறீங்க நீங்கள்? ஆனால் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு எதனா செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு 4 பேர்த்துக்கு ஃப்ரீயாக இலவசமாக வந்து சொல்லி கொடுத்துருங்க. சரியா? அதை மட்டும் செய்யுங்க, அது போதும். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? டெய்லியில் மேலே போயிட்டு இருக்கான். எங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கிறான்? இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு பேட்டர்ன் வரலன்னு வச்சுக்கோங்க, பட் ஆனால் ஓரளவுக்கு ஏதோ வந்துருக்குது. இதை பார்த்தோன்னா யாருக்கா தெரிஞ்சுதா இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்ட்டு? கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கீழே ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருந்தானா இதை போட்டிங்கன்னா மேட்ச் ஆகிடும். பட் ஆனால் இது சரியாக வரல. சரியாக வராதனால அவன் என்ன பண்ணான், மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கணும். மேலே போகாமலே கீழே ட்ரெண்ட் லைனுக்கு வந்து திரும்ப வந்து மேலே சீக்வன்ஸாக ஆரம்பித்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்ட்டான். எனியோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால நீங்கள் தப்பாகவே பண்ணுங்கள் ட்ரேடு. ஆனால் பை பண்ணுங்கள். பை பண்ணிங்கன்னா எஸ்கேப் ஆகிடலாம், செல் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. புல்லிஷாக இருக்கிற எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. அதனால தான் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் எதுவுமே வராது. கொஞ்சம் கீழே வந்தால் இந்த இடத்துல நீங்கள் சப்போர்ட் அப்படின்னு நினச்சி பை பண்ணிட்டீங்க, சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம், இதை பார்ப்போம். நிறையா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன் இந்த எக்ஸாம்பிளில். இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதுதான் பேட்டர்ன். ட்ரெண்ட் லைன் போது கீழே வந்துடுது, ட்ரெண்ட் லைன் போது கீழே வந்தது, ட்ரெண்ட் லைனு போகாமல் ஈக்குவலைலேருந்து கீழே வந்ததுனால பிரேக் ஆகிட்டான். சும்மா இது போட்டோன்னா உங்களுக்கு இந்த ஐடியா வந்துதா? சரி ஓகே. கீழே வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல சப்போர்ட்டுப்பா, அதனால் நான் இங்கே வந்து பை பண்ண போகிறேன். இந்த இடத்துல பை பண்ணனா திரும்ப வந்து அது வந்து மேலே போகும். பிகாஸ் மார்க்கெட் இஸ் புல்லிஷ். ஐடியா அதுதான். பை பண்ணோன்னு கீழே வந்துட்டான், அதுக்கு தான் கேபிட்டல் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. உங்களுக்கு தெரியும் அவன் மேலே போயிடுவான்ட்டு, பட் ஆனால் எப்போன்னு தெரியாது. திரும்ப என்னாச்சு, மேலே புல்பேக்கு அதே லெவலுக்கு வந்தான், வந்துட்டு கீழே போயிட்டான். இந்த புல்பேக் வர்றான் பார்த்தீங்களா, வரும்போது இஃப் யூ ஆர் நாட் ஷுர் அபவுட் திஸ் ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த டேக்ஸு அதெல்லாம் சேர்த்து வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. எங்கே எடுக்கலாம், திரும்பவும் அதே லோ என்ட்ரி எக்ஸிட்டுக்கு வந்தான் பார்த்தீங்களா, வந்துட்டு மேலே போயிட்டான். சரி, இந்த இடத்துல எடுத்ததுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, புல்பேக் கண்டிப்பாக வருவான், வரும்போது க்ளோஸ் பண்ணிடுங்க. மார்க்கெட்டு வந்து புல்லிஷாக இருக்குது, அப்படியே அவன் வந்து வரணுன்னாலும் இந்த லெவலுக்கு கீழே போகவே மாட்டான், அதுவும் இவ்வளோ தூரம் வரவே மாட்டான் ஃபஸ்ட்டு. இப்போ அதுக்கு தான் வந்து நீங்கள் இதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில், பெரிய டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ டேயில் இதெல்லாம் பார்த்தீங்களா, 4 ஹவரில் என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே வந்து எக்ஸாக்டாக அந்த என்ட்ரி எக்ஸிட்லேருந்து வந்து மேலே போகிறான். ஸோ இதை பற்றி நம்ம டெய்லியை பார்த்ததுனால பெருசாக டிஸ்கஸ் பண்ண தேவையில்லைங்க. இப்போ 1 ஹவர் சார்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து மே மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நீங்கள் கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது நீங்கள் பை பண்ணினீங்கனாலே ப்ரைஸ் வந்து மேலே போகும். எங்கேருந்து வந்து 1300லேருந்து 1500 வரைக்கும் போயிருக்கு, 200 புள்ளி மேலே போயிருக்கு. ஸோ இது நான் திரும்ப சொல்கிறது அதே தான். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடடே ட்ரேடிங் இவ்வளோ தானா, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம இவ்வளோ நாளாக, இதனாலேயே இவ்வளோ லாஸ் பண்ணோம், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தோன்னா அவ்வளோதான் போல், ஜெயிச்சிருந்துருக்கலாம் போல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ஆனால் பொறுமை இருக்கணும், பட் நிறைய பயிற்சி பண்ணணும்.
நிறைய பயிற்சியை பண்ணினீங்கன்னா மட்டுமே ஜெயிக்க முடியும். மெசேஜஸில் வந்துட்டு நீங்கள் இது எப்படி வந்து இது வந்து பிரேக் ஆகுது, எப்படி நான் வந்து இதுலேருந்து ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி வந்து பண்ணுறது, வேண்டவே வேணாம். ஸ்டாக்ஸ்லலாம் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணுறது ரிஸ்க்கு தான், தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா மந்தோடைய பிகினிங்லேயே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வேணால் எடுக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கேபிட்டலை வந்து பெருசு பண்ணிக்கிட்டு 20 லட்சம் அந்த மாதிரி வந்து 25 லட்சம் அந்த மாதிரி வந்து கேபிட்டல் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இந்த மாதிரி ட்ரேடை மட்டும் எடுத்தால் போதும். சும்மா நீங்கள் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் அந்த காசெல்லாம் வந்து எடுத்துடலாம். 6 மாதத்தில் சொல்கிறேன். சரிங்களா? சரி, வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 5 ஸ்டாக்கு பார்க்குறதுக்கு இதில் என்ன பார்த்துருக்கோம், 1 2 3 4 தான் பார்த்தோமா? அச்சோ, டைம் ஆகிடுச்சு. சரி, நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. வணக்கம்.